ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக ஈஸியாக டக்குன்னு ஒரு 5-7 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் காரத்துக்கு 5 சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை இந்த மணத்தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுங்க. இப்போ இந்த மணத்தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கெட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த சட்னியை தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ இந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. பார்க்கும்போதே சுவைக்க துண்டு இந்த சட்னி ரெசிபியை செய்து பாருங்கள். மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.